உள்ள சீமான இருக்குது பூரா எல்லாம் மேல தெளிச்சு விட்டா ஒரே ஒரு தீ குச்சி தான் எல்லாம் பொசுங்கிட்டு போகட்டும். அம்மா சாமி மகராஜே இந்த உண்டாவ ನಾನು ಪೆಟ್ಲುತ್ತಿದ್ದೇನೆ ನಿನಗೆ ಕಷ್ಟ ನಿನಗೆ ಉಂಡತ್ತೆ சாமி மகராஜே நக்க வந்து நீ ரெண்டு தீரா வா வந்து வாங்க. ஒரு அடிக்கு எனக்கு 5 ரூபா, 10 அடி வாங்கினா எனக்கு 50 ரூபா. அதான் கஷ்டமா இருக்கு. நீ வந்து வாங்க. நீதான் வந்து சம்பளம் வாங்குற அடி வாங்குற ரைட்டு. ஆமா அம்மாவை எதுக்குடா கூப்பிடுற? நான் சம்பளம் கொடுக்குறப்பா. எத்தனை வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவங்களே அடி வாங்குறது. கொட்டி கொட்டி சப்ளா கொட்டி கொட்டி நஷ்ட கொட்டா சப்ரா ಏನು ಉನತ ಸಪ್ಪ ಮಾರ ಈ ನಲ್ಲಿ ಬಲಿಂ ಜನ ಪೂರ ಸೂಡ ಮಾರ சப்ரா நீ சப்புரா அவங்க எல்லாம் என்னமோ சிரிக்கிறாங்க. என்னன்னா சப்புனா என்ன? சப்புனா கொல்லுன்னு அர்த்தங்க. அப்புறம் எதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் பூரா பல்லு வலி. என்ன சப்புனா என்ன புஞ்சி புடிச்சிட்டு அவர் சாப்பிடுறதா? ஏன்னா தமிழ்ல வந்து கொல்லு, தெலுங்குல வந்து சப்பு. தமிழ்ல வந்து கொல்லு, தமிழ்ல கொல்லு, தெலுங்குல சப்பு. சப்பு. இப்ப என்ன கொல்றீங்களா சப்புறீங்களா? எதுவும் பண்ணல. எங்க அப்பா அம்மா கேட்டீங்களா? ஆமா ஆறுங்க. அது யார்? ஆறு. அப்படி அது யார்? யாருக்கு பாருங்க. என் தாயோ இன்பவல்லி. ஓ தாயார் இன்பவல்லி. தந்தையார் தந்தையோ இடும்பாசூரன். சரி தந்தையார் இடும்பாசூரன். ஆமா இடும்பாசூரனுக்கும் இன்பவல்லிக்கும் நான் விதிசூரன் நான் பிறந்தேன். சரி எங்க அப்பா இன்பவல்லிக்கும் இடும்பாசூரனுக்கு பிறந்தவர் தாங்கள். ஆமா ஓஹோ அப்படி பிறந்து வளர்ந்து ஆளாகி பலனை கண்டேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமையானது நினைத்தால் நெஞ்சாமே போட்டாலும் 13 லட்சம். 13 உனக்கு 7.5 முடிஞ்சிரும். 13 உங்களுக்கு 7.5 முடிஞ்சிரும். எனக்கு 13 சும்மா கோபத்துல சொன்னடா உனக்கு கொல்ல மாட்டேன் விடுற. கொள்ளாதீங்க. நான் சாப்பிட்றதா எனக்கு பேச இல்லை. நீங்க கடங்காரனா இருவீங்க, அதனாலதான் பாக்குறேன். என் உசுறு போன என் மசுராச்சு. நான் சாவரத்தை பத்தி கவலை பண்ணல. நான் செத்து போயிட்டா நீங்க கடங்காரனாய் பச்சைக்காரனாய் பருதியா சேர சுத்துறீங்க. அதனாலதான் சரி விடுறா நான் உன்னை கொல்ல மாட்டேன் விடுறா. சரி நான் இனிமேல் சப்பாதான்டா. கொல்லவாதீங்க. சப்பாதானா அவங்க சிரிக்கிறாங்கடா. அவங்களுக்கு பூரா பல்லு வலிங்க. சப்பாதானா ஏதோ அவங்க மத்தாலக்காரங்க மாதிரி இல்லைங்க. பல்லு போட்டு சொல்றா. இன்ப வள்ளிக்கும் இடுவா தோணுக்கு விதிச்சூடாக ஆடு இருந்தால் ஏன் இப்படி என் தாய் தந்தை நினைத்தால் என் மனமானது ஏன் இப்படி கொந்தளிக்கிறது? என் தாயாரும் தந்தையாரையும் என் தந்தை இடும்பாசூரன் எப்படிப்பட்டவன்? மிகவும் வீரசாலி. ஆமா அப்படிப்பட்ட வீரசாலியை அநியாயமாக ஒருவன் கொண்டு விட்டார்களா? யாரோ ஒருவன் தெரியவில்லை. 5 பஞ்ச பாண்டவர்களாம். அந்த பாண்டவர்களே ஒருவராகிய வண்டி சொத்துக்காரன். ஆமா அந்த மதகரி பீமன் என்று சொல்லக்கூடியவன் என் தந்தையை கொன்று விட்டானா? கொன்று விட்டான். என் தந்தையை கொன்றது, என் தந்தையை அநியாயமாக கொன்ற அடுத்த நிமிடமே என் தாயாரும் உடன் கட்டை ஏறிவிட்டார். ஆமா என் தாயும் தந்தையும் என்னை அனாதியாக விட்டுவிட்டு பரிதாபமாக இறந்து விட்டார். அப்படி இறந்து போன தாய் தந்தை இறந்ததற்கு
காரணமாக இருந்தவன் இருந்தவன். யார் அவன்? யாரு? அந்த பீமன் தானே. பீமன் தான். அந்த பாண்டவர் குலத்தோன் தானே. ஆமா. அப்படிப்பட்ட சந்திர குலத்திலே பிறந்த எவனாக இருந்தாலும் சரி சரி. அவனை பிடித்து ஆய். கட்டி வைத்து ஆய். அடியடி என்று அடித்து அடித்து. பலிக்கு பலி பலி. ரத்தத்துக்கு ரத்தம் ரத்தம். அவர்களை எடுக்க வேண்டும். அவர் குல குழந்தைய கருவறை காலமடி கொள்ள மாட்டேன். ஒருவன் செய்த தவறுக்காக தவறுக்காக. அவர் குலத்தையே கருவறுக்கலாம் என்று நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். சரி. அதனாலே அதனாலே இதோ இந்த வனத்தில் இருக்கக்கூடிய ஆய். வனமாக சென்று சென்று. தீவு தீபாந்திரமாக சென்று சென்று. காடு மலை தீவு தீபாந்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேசங்களிலும் ஆஹா. அனைத்து வனங்களிலும் தேடி பார்க்க வேண்டும். ஆமாங்க. இந்த வனத்தில் எங்காவது திரிந்து வந்தால் எவராக இருந்தால் சந்திர குலத்தோன் என்று சொல்லிவிட்டால் போதும் ஆமாங்க. அவன் அப்படியே அத்தியாயத்தை கண்ட தொண்டமாக வச்சு சொல்லுங்க. ஏய், நீங்க அந்த மனத்துக்கு அந்த பக்கமா வாங்க. நான் இந்த பக்கமா வர்றேன். எங்க கையில வந்துனால கொல்லுங்க, என் கையில வந்துனால கொல்லலாம். புறப்படுற புகழ போலாம்.